அனைவருக்கும் வணக்கம். சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி மத்திய அரசு ஊழியர்களுக்கான 8வது ஊதியக்குழு சம்பள உயர்வு குறித்து தற்போது முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. இதை பத்தி விரிவாக வீடியோல பார்க்க போறோம். வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்பதான் இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மத்திய அரசு சமீபத்தில் 8வது ஊதிய குழுவிற்கான பரிந்துரை விதிமுறைகளுக்கு அங்கீகாரம் அளித்தது. அதைத் தொடர்ந்து சம்பள உயர்வு தொடர்பான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. தற்போது மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் 7வது ஊதிய குழுவின் கீழ் ஊதியம் பெறுகின்றனர். தற்போதைய நிலவரப்படி மத்திய அரசு ஊழியர்களுக்கான குறைந்தபட்ச அடிப்படை ஊதியம் ரூபாய் 18,000 ஆகும். ஓய்வூதியதாரர்களின் குறைந்தபட்ச அடிப்படை ஓய்வூதியம் ரூபாய் 9,000 உள்ளது. 7வது ஊதிய குழுவின் கீழ் அதிகபட்ச அடிப்படை சம்பளம் ரூபாய் 2,25,000 ஆகும். அதே நேரத்தில் அமைச்சரவை செயலாளர் மற்றும் பிற உயர் பதவிகளில் உள்ள ஊழியர்கள் மாதத்திற்கு ரூபாய் 2,50,000 பெறுகின்றனர். 7வது ஊதிய குழுவின் கீழ் பிட்மேன் ஃபேக்டர் 2.57 நிர்ணயிக்கப்பட்டது. தற்போது மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கான அகவலைப்படி மற்றும் அகவலை நிவாரணம் 58% உள்ளது. குறைந்தபட்ச அடிப்படை சம்பளம் ரூபாய் 18,000 3% டிஏ உயர்வு ரூபாய் 540 சேர்க்கும். இது 7வது ஊதிய குழுவின் கீழ் மொத்த குறைந்தபட்ச சம்பளத்தை 58% டிஏவில் ரூபாய் 28,440 மாற்றும். அதேபோல் 3% டிஆர் உயர்வு ரூபாய் 9,000 குறைந்தபட்ச அடிப்படை ஓய்வூதியத்தை ரூபாய் 270 உயர்த்தும். மொத்த குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை 58% விகிதத்தில் ரூபாய் 14,220 கொண்டு வரும். 8வது ஊதிய குழுவின் கீழ் அரசாங்கம் 1.8 முதல் 2.86 வரையிலான பிட்மேன் ஃபேக்டரை அங்கீகரிக்கலாம் என்று நிபுணர்கள் கணித்துள்ளனர். மத்திய அரசு ஊழியர்களுக்கு 7வது ஊதிய குழுவின் கீழ் அடிப்படை குறைந்தபட்ச ஊதியம் மாதத்திற்கு ரூபாய் 18,000 ஆகும். 8வது ஊதிய குழு அமலுக்கு வரும்போது அடிப்படை ஊதியத்தில் அகவலைப்படி 60% என்று வைத்துக் கொண்டால் மத்திய அரசு ஊழியர்களுக்கான மொத்த குறைந்தபட்ச ஊதியம் ரூபாய் 28,800 இருக்கும். 1.8 பிட்மேன் ஃபேக்டரில் ரூபாய் 38,400. தற்போதைய சம்பளத்தில் 12.5% உண்மையான அதிகரிப்பு இதில் அடிப்படை பிளஸ் அகவலைப்படை அடங்கும். 2.86 பிட்மேன் ஃபேக்டரில் ரூபாய் 51,480. தற்போதைய சம்பளத்தில் 78.75% உண்மையான அதிகரிப்பு இதில் அடிப்படை பிளஸ் டிஏவும் அடங்கும். இருப்பினும் இதிலிருந்து அகவலைப்படியை நாம் விலக்கினால் 1.8 பிட்மேன் ஃபேக்டரில் அதிகரிப்பு 80% ஆகும். 2.86 பிட்மேன் ஃபேக்டரில் 186% இருக்கும்.